வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து இல்லை மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு அவேர்னஸ்ன்னு சொல்ல முடியாது. என் மனசில் தோன்றதை நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அது சரியாக இருந்தாலும் சரி, சில இடங்களில் தப்பாகவும் இருக்கும். உங்களுக்கு மனசில் தோன்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். இன்றைக்கி என்ன பேச போகிறேன்னா, ஆக்சுவலாக இப்போ ஒரு இஷ்யூ நடந்துக்கிட்டு இருக்கு. வேறு ஒன்றும் இல்லை, பரந்தூருன்ற ஒரு ஊரில் விமான நிலையம் அமைக்கிறது அப்படின்ட்டு. அது எல்லாருமே திமுக ஆட்சியை இப்போ அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே தான். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் வந்து இன்றைக்கி போயிருக்காரு பரந்தூரில், காஞ்சிபுரத்தில். எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். பரந்தூரில் விமான நிலையத்துக்கு, அதாவது இதே போராட்டம் தான் இப்போ வரையும் நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பிட்ட ஒரு 3 வருஷங்க, 910 நாள் நடந்துக்கிட்டு இருக்கான். 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும் போதே 300 சில்லற நாள் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் என்ன நினச்சேன், அந்த கேஸ் அப்போயே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சேன். நானும் ஒரு நார்மல் பையன் தானே. இன்றைக்கி நடக்கிற நியூஸு நம்ம நாளைக்கு பார்க்க மாட்டோம். நாளைக்கு எதாவது புது நியூஸ் வரும், அந்த மாதிரி இருந்துச்சு. நானும் அதை மறந்துட்டேன். இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கார் தமிழக வெற்றி கழக விஜய் சார். அவர் பேசுகிறது தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவர் பேசுகிறது 100க்கு 100 சரி. ஏன் சொல்கிறேன்னா, அது அவர் அரசியலில் பேசுகிறது எந்த விதத்தில் எனக்கு சரியாக தெரியுது அப்படின்னா, ஒரு சாதாரண தனி மனிதனாக நம்ம யோசிக்கும் போது, அந்த கிராம மக்கள் அவங்களோட வேலையை விட்டுட்டு, இப்போ ஒரு நாள் வேலைக்கு போகலன்னா நமக்கு அடுத்த ஆள் சாப்பாடு போட மாட்டான். அவங்கவுங்க வேலைக்கு போய் தான் சாப்பாடு போடுவாங்க. பெரிய வசதியானவங்களாம் இல்லை, ஒரு நார்மல் கிராமத்து மக்கள் தான். வேலையை விட்டுட்டு அவங்க நிலத்துக்காக போராடுறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம்ன்ட்டு நான் நினச்சிக்கிறேன். ரொம்ப பெரிய விஷயம். மொழி, அவங்க வசிப்பிடம், மதம், இதை பற்றி ஒரு ஊரே சேர்ந்து போராடுது. சம்திங் ஐபிசி செக்ஷன் படி 153ஏன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. தன்னோட வசிப்பிடத்தில் யாராவது பகைமை விளைவிச்சாங்கன்னா அந்த மக்கள் கேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு என் ஃப்ரெண்டு ஏதோ ஒரு விஷயத்தில் சொன்னால் எனக்கு லைட்டாக தாட்டில் ஞாபகம் இருக்குது. அதாவது எதுக்கு அவங்க போராடுறாங்க, முக்கியமான கான்செப்ட் என்னென்னா, அவங்க எதுக்கு போராடுறாங்க, அவங்க தாத்தா, மகன், அவன் பேரன் அனைவரும் அங்கேயே தான் வாழ்ந்து வந்தாங்க. அப்பன்றப்ப அந்த நிலன்றது அவங்களுக்கு சாமி, மண் தான் அவங்களுக்கு சாமி. இதில் புஞ்சை நிலமும் அங்கே நிறைய இருக்குது. ஆனால் இப்போ நான் இப்போ யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு திமுகவில் ஒருத்தர் தலைவர், அவர் பேர் சொல்ல விரும்பலை, அவர் சொல்கிறாரு புஞ்சை நிலம் அங்கே கம்மியாக இருக்குது, அதனால் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து கூகுளில் போட்டு, நான் அந்த இடத்த பார்க்கல, கூகுளில் போட்டு நான் விசாரித்த அளவுக்கு என்னென்னா, புஞ்சை நிலம் அங்கே அதிகமாக இருக்குது. அதனால தான் மக்கள் போராடுறாங்க. நிறையா பேர் விவசாய குடும்பமாகவும் இருக்காங்க அந்த ஊரில். அந்த ஊரில் 910 நாள், அதாவது டங்ஸ்டன், நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த டங்ஸ்டன் போராட்டம். ஓகே, அது வந்து ஏதோ ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. இந்த இதுக்கு ஏன் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க? அதில் அந்த ஒரு தலைவர் சொல்கிறாரு, என்ன சொன்னார்னா, இது வந்து நாட்டோட அடுத்த வளர்ச்சியாம் விமான நிலையம். நான் தப்புன்னு சொல்லலை, நாட்டோட அடுத்த வளர்ச்சியாம். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இன்ன வரையும் 7 விமானம் இருக்குது, 4 இன்டர்நேஷ்னலு, அடுத்து வந்து ஒரு 3 வந்து சின்ன விமான நிலையங்கள். அந்த 4 இன்டர்நேஷ்னல் எங்கெங்க? சென்னை, மதுரை, கோவை, திருச்சிராப்பள்ளி, 4 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. அடுத்து 3 சேலம், தூத்துக்குடி, சம்திங். அதுக்கப்புறம் ஒரு இடம், அந்த இடம் டக்கு ஞாபகம் வரல, புதுச்சேரி. மொத்தம் 7 விமான நிலையங்கள் இருக்குது. சரியா? அப்போனா இன்ன வரையும் யாராச்சும் விமான நிலையம் எங்களுக்கு பத்தலை, ஒரு விமானத்தில் போகிற பயணியாக இருக்கட்டும், பெரிய பெரிய ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், பிஸ்னஸ்மேன்ஸ், அவங்க தான் மேக்ஸிமம் அவங்க வந்து விமானத்தில் பயணிக்கிறாங்க. நம்மள மாதிரி சாதாரண ஆள் விமானத்துலையா போகிறோம்? ட்ரெயின், பஸ்ஸு, அந்த வசதிலாம் இன்னும் நிறையா மிச்சம் மீதி இருக்குது. ஓகே, அதெல்லாம் பண்ண மாட்டுறாங்க. ஓகே, அதெல்லாம் ஒரு பெரிய, நம்ம இங்கேருந்து பேசுகிறோம், இப்போ நானே பேசுகிறேன்னா அது ஒரு பெரிய வேலை இருக்கட்டும். இப்போ பாதிக்கு மேலே சாலை விபத்தில் இறக்குறாங்க, பாலங்கள் சரியாக கட்டமைக்கலை, அது மாதிரி தடுப்பு சுவர்கள் வந்து என்ன சொல்கிறது, ஏற்றி போட்டுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது வந்து எனக்கு பெருசாக சரி, அது எனக்கு நமக்கு தெரியலை. ஓகே, விடுங்க. இன்னொன்று முக்கியமானது, அவர் சொல்கிறாரு, இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு இந்த மாதிரி விமானம் எவ்வளோனா, அந்த பரந்தூரில் 5000, எவ்வளோ, 5000 ஏக்கரில் விமான நிலையம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தா மும்பை, பெங்களூரில் 5000, 8000, மிக பெருசாக டெல்லி விமான நிலையம் 50,000 ஏக்கரில். அதெல்லாம் இருக்குது. ஆனால் எதுக்கு அந்த ஒரு கிராமத்தில் அந்த 5000த்துக்கு இவ்வளோ 3 வருஷமாக எதுக்கு அவங்க பண்ணுறாங்கன்னு தெரில. அதில் அவங்களுக்கு என்ன லாபமோ உள்நோக்கமோ இருக்கோ தெரில. இப்போ தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சாரும் சொன்னார், அதில் ஏதாவது ஒரு லாபம் இருக்குமா அப்படின்ட்டு. அது நமக்கு தெரில. ஒரு சாதாரண தனி மனிதனாக இது என்னோடய கான்செப்டில் நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே இளைஞர்கள் விவசாயம் பண்ண தயாராக இருக்காங்க.
அப்படி தான் நான் சொல்லுவேன். எல்லாரும் இந்த காலத்தில் சோம்பேறி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, சோம்பேறியாக இருக்கும். எதனால் அவன் சோம்பேறியாக இருக்கான்? ஆன்லைனில் ஏதாவது சம்பாதிக்க முடியுமான்னு பார்க்குறான். இதே இது இப்போ விமான நிலையத்தில் தான் நாங்கள் வேலைன்னு கேட்குறோமா? இல்லையே. நாளைக்கு அந்த 5000 சில புஞ்சை நிலங்களாக ஆக்கி அந்த இடத்துலையே ஒரு விவசாயியாக ஒவ்வொரு இளைஞர்களையும் வேலை வைக்க முடியுமா முடியாதா? முடியும், கண்டிப்பாக முடியும். அது ஒரு பெரிய ப்ராசஸ் தான். ஆனால் ஒரே ஒரு வாட்டி அதை மட்டும் நடத்தி காமிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக முடியும். இளைஞர்கள் விவசாயம் பண்ண தயாராக இருப்பாங்க. ஒரு ஐடியில் வேலை பார்க்குறவனுக்கு 50,000 கொடுக்க முடியும்னா, ஒரு விவசாயம் பண்ணுறியா ஒரு ஏக்கருக்கு, உனக்கு மாதம் 1 லட்சம் சம்பளம் கொடுக்க முடியுமா? முடியாதான்னு எனக்கு தெரியலை. முடியும்ன்ட்டு என் மனசு நம்புது. நான் பூமின்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்தில் சரி, அது சில பேர் பார்த்துருப்பீங்க, படத்தை பற்றி பேச வேணாம், ஓகே. இது வந்து என் மனசில் பட்டது, அதனால நான் சொல்கிறேன். ஆனால் இந்த விஷயங்களை 2 வருஷத்துக்கு முன்னாடியே சீமான் அண்ணா பேசியிருக்காரு, நாம் தமிழர் கட்சியிலேருந்து. இதே தான் பரந்தூரில் அவரும் அதே தான் சொல்கிறாரு. ஆல்ரெடி 4Gயாக இருக்கட்டும் 5Gயாக இருக்கட்டும் முக்கியமானவனே கஞ்சின்னாரு. அதான உண்மை. என்ன தான் நினச்சாலும் விவசாயன்றது சில இடங்களில் தான் வாழுது. அந்த சில இடங்களையும் அழிக்க வேணாம் அதை தான் கேட்டுக்கிறோம். ஏன்னா இங்கே வந்து விவசாயம் பண்ணுறவோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஆனால் அந்த பண்ணுறவங்களில் சில பேரையும் அழிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இருக்கதாகவே இருக்கட்டும். பல பேர் சொந்த வீடு கட்டணுன்றது கனவு. ஆனால் இன்னும் சில இளைஞர்களுக்கு எனக்கும் ஒரு ஆசை, சொந்தமாக வயலில் விவசாயம் பண்ணணுன்றது ஒரு ஆசை தான். கண்டிப்பாக பண்ணுவேன். என்னை மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்கன்ட்டு நான் நம்புகிறேன். இன்றைக்கி அந்த வீடியோ பார்த்தேன், இன்னுமா இந்த கேஸ் முடியலைன்ட்டு. அந்த பஞ்சாபில் விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க, அது என்னாச்சுன்னு தெரியலை. ஆனால் விவசாயிகளுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணுன்ட்டு இந்த வீடியோ நான் பதிவிடுறேன். என் மனசில் இருக்கிறது சொன்னேங்க. இதில் பல விஷயங்கள் தப்பாக இருக்கலாம், சில விஷயங்கள் சரியாக இருக்கலாம். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரில, ஆனால் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளால் முடிஞ்சது இந்த சப்போர்ட் மட்டும் கொடுக்கக்கூடாது. நம்மளை மாதிரி இன்னும் நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்தோம்னா அந்த போராட்டத்துக்கு தினக்கூலியாக பல பேர் இருப்பாங்க. அந்த கூலியை இழந்துட்டு அவங்க போய் மனு கொடுக்க போனால் சில பேர் தடுக்கிறாங்களாம். அப்போனா அதில் என்ன இருக்குது அந்த இடத்துல? அதுவும் இல்லாமல் சம்திங் வந்து 2000 ஏக்கர் அது கிட்ட வந்து சதுப்பு நிலமா. அதே மாதிரி ஒரு 905 சம்திங் நீர்நிலைகளாம். ஒரு விமான நிலையம் வந்து ஒரு சதுப்பு நிலத்தில் காட்டினா அது ஆபத்துக்கு விளைவிக்காதா அப்படின்றது என்னோட தனிப்பட்ட விருப்பம். எப்படி ஒரு விமான நிலையத்தில் ஒரு சிறு கல் பட்டாலே அது ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் படித்த அளவுக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சதுப்பு நிலத்தில் ஒரு 5000 ஏக்கருக்கு எதுக்கு ஒரு விமான நிலையம்? ஏன்னா ஒன்றே ஒன்று சொல்கிறேன், யாராச்சும் எங்களுக்கு விமான நிலையம் எங்களுக்கு பத்தலை, அப்படியே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நாங்கள் இங்கே போகணும் வரணும் அப்படின்னு விமான நிலையத்துக்கு போடுற மனு ரொம்ப மனுவே இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா விமான நிலையன்றதோட போக்குவரத்து, சாலை, ரயில், இந்த மாதிரி பேருந்து, இந்த வசதிகளை கொஞ்சம் நீட்டிப்பு செஞ்சால் மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. முக்கியமாக விவசாயம் 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 நான் எழுதின ஒரு கவிதை மூலமாக சொல்கிறேன். நான் உள்ளுணர்வாக அதில் ஒரு விவசாயி இருக்கார். அவரை நான் மனித கடவுளாக பார்க்குறேன். நான் ஒரு ஐயாவை பார்த்தேன். அந்த ஐயாவுக்கு ஒரு ஊரில் பார்த்தேன், எங்கள் ஊரில் 2 கை இல்லை. ஆனால் அவர் வெறும் கால் மூலமாக சேத்துல மிதித்து செக்காய் உழைத்து சேற்றில் பிறண்டு மண்ணில் மசுங்கி மண்புலவாய் மாய்ந்து ஊமை பயிர்க்கு ஊட்டமளித்து ஏழை மாட்டை ஏர்பிடித்து எம் பயிர் எமது உயிர் மற்ற அனைத்தும் சொல்லக்கூடாத வார்த்தை அல்ல, மற்ற அனைத்தும் மயிர் என்று கூறாமல் கூறி வாழும் தியாகிகள் ஐயா இந்த விவசாயிகள். மனித கடவுள் என்று சொல்ல வார்த்தைகள் தடங்களாக இல்லை. நன்றி, வணக்கம். அது எப்படின்னு தெரியல. மனித கடவுள் விவசாயின்னு நிறையா பேர் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் மனித கடவுள் விவசாயின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சேத்துல மிதிச்சா தானே நமக்கு சோறு கிடைக்குது. அதுக்கு ஒரு பங்க விளைவிக்குதுன்னா எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. சேவ் அக்ரிகல்ச்சர்
இவ்வளோ நேரம் பேசுனது வந்து ஒரு சாதாரண ஒரு படிக்கிற ஒரு இளைஞனாக ஒரு பட்டதாரியாக நான் பேசணும்னு தோணுனது தான். இதில் அரசியல் நோக்கமோ அந்த கட்சியோ இந்த கட்சியோ எங்களுக்கு எந்த கட்சி வேணால் வரலாங்க. ஆனால் அந்த கட்சி முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு வர்த்தக நிலையாக உள்ள ஒரு இதுனா அது விவசாயிகள் அண்டு விவசாயம் காப்போம் பேணி காப்போம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே வந்து நாடோட வளர்ச்சின்னு சொல்கிறது நான் என்ன சொல்கிறேன், பெரிய பெரிய நாடுகளுக்கெல்லாம் நம்ம உற்பத்தி பண்ணோம். இப்போ அந்த பெரிய நாடுகள்லேருந்து நம்ம எலக்ட்ரானிக்ஸ் அதெல்லாம் வாங்குகிறோம், நம்ம அடுத்த நிலைமைக்கு போகிறோம். ஆனால் விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு வருதுன்னு நான் நினைக்கிறேன். சாப்பாடும் தண்ணியும் மட்டும்தாங்க இந்த உலகத்திலே சலிக்காதுன்ட்டு நான் நினைக்கிறேன். வேறு எந்த டிஷ்ஷு சுவையாக சாப்பிடுங்க, சாப்பாடு தண்ணி மட்டும்தான் இந்த உலகத்தில் சலிக்காது. அதனால தான் சொல்கிறேன், ஒரு சாதாரண மனுஷனாக எந்த அரசியலும் பேச வரல. அரசியல் பிழைப்புக்கு அறம் போட்டுறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது சார்பாக தான் சொல்கிறேன், அந்த அறம் மட்டும் வெல்லணும் அப்படின்ட்டு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் பேசினது சரின்னு யாருக்கெல்லாம் பட்டுச்சோ அவங்க மட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.